ஹலோ கேமர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்துட்டு ஜம்பியர் பிரெயின் ராட் டவர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த பேர் இப்போ நம்ம வந்துட்டு இது மேலே குடிக்கணும். இன்னைக்கு இது மேலே போக முடியல, எல்லாம் இது மேலாம் போகிறாங்க. ஃபஸ்ட்டில் அந்த இதெல்லாம் எடுக்க சொல்லிட்டு எடுத்துட்டோம். இதுதான் கப்பச்சினோ அசசினோ. எனக்கு ஒன்று அப்படி பிடிச்ச பிரெயின் ராட்டில் ஒன்று $10. இப்போ போயிட்டு ஜம்ப் அப். ஓகே, $35, $42, $50 இல்லை. என்னால் எவ்வளோ குடிக்க முடியும்? இப்பயும் குடிக்க முடியாத. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காசு இது கப்பச்சினோ அசசினோ கிட்டேருந்து எடுத்து இங்கே வந்துட்டு இதுக்கிட்ட போய் செலவு பண்ணணும். $60. அவ்வளோதான். இங்கே ஒன்று இருக்குது, ட்ரல்லா. இதுவும் எனக்கு ஒன்று ஆஃப்ட பிடிச்ச பிரெயின் ராட் தான். நம்ம ஃப்ரெண்டால் நமக்கு ஒரு விளையாட வந்திருக்காரு. அதுமாதிரி நான் ஒன்றானே சொல்லிக்கிறேன், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி தந்துடுங்க. அப்படியே நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும், பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். சரி, இப்போ என்னால் எவ்வளோ ஹைட்டாக குடிக்க முடியும்? ஃபுல்டானா? சரி, இப்போ நான் இதை அப்டேட் பண்ணுறேன். நான் ஸ்ட்ரைட்டாக 500 அப்டேட் பண்ணிடலான்னு இருக்கேன். எங்கே 100 எவ்வளோ வருது? கரெக்டாக 500 வந்துருக்கு. இப்போ நம்ம அங்கே போய் ஜம்பில் போயிட்டு ஐயோ என்னங்க இப்படி இருக்குது? ஒரு $30 மிஸ் ஆகுது. இது ஒரு வாட்டி எடுத்தாலே $30 மேலே வச்சிடும். நம்மளுக்கு $100 மேலே $200 வச்சிருச்சு. 180. நமக்கு இது இல்லை. ஐயோ மேலே ஏது இது மேலே ஏற முடியாது, ஏற முடியல. இப்போ நம்ம இது எடுத்துப்போம். செத்துட்டோம். திருப்பி இங்கே போயிட்டு இந்த நாங்கள் அது நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிரெயின் ராட் எடுத்து வந்திருக்காரு. ஏதோ ஜாப் சகூர். அதுதான் இந்த மாதிரி எங்களுக்கு யாரும் கிஃப்ட்டு பண்ண மாட்டாங்க. வேறு வழி இல்லை. நம்ம ஃப்ரெண்டு கூட விளையாடும் போது அவர் கிஃப்ட் பண்ணால் வேணான்னு சொல்ல முடியாது. அதனால் நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நீங்கள் ஏதாவது பிரெயின் ராட் உங்களுக்கு நான் கிஃப்ட்டு இது கிவ்அவேயும் கொடுப்பேன். பிளாக் ஃப்ரூட்ஸ்லேயே நான் வந்துட்டு லெவல் போனதுக்குமே செகண்ட் சீட்டாச்சியில் இருக்கும்போது நல்ல ஃப்ரூட் எனக்கு இருந்ததுன்னா, நிறைய ஃப்ரூட் இருந்ததுன்னா உங்களுக்கும் கிவ்அவே கொடுப்பேன். எல்லா கிவ்அவேலையும் நீங்கள் என்னங்க கிஃப்டே பண்ண மாட்டாரு? சரி விடுங்க. என்னது ஹவு டு கிஃப்ட்? எனக்கு என்ன ப்ரோ தெரியும்? நீ தான் ப்ரோ இது முன்னாடிதான் ஏதாச்சும் இருக்க. இந்த ஓப்பனில் போயிட்டு 1000 கொடுத்து இது பண்ணிட்டு அம்மே வந்துட்டு வந்துட்டேங்க. இந்த பிரெயின் ராட் ஓகே, ஏதோ ஒரு பிரெயின் ராட் தூக்கிட்டனே. 90 ஆமாம் ஊட்டிக்கிச்சு. ஹவு டு கிஃப்ட்டுன்னு ப்ளீஸ் இவருக்கு எப்படி கிஃப்ட் பண்ணுறதுனே தெரில. இது நம்மளுக்கு நல்லது. நாமளும் நார்மலாகவே விளையாடுவோம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்கலாம், தெரிஞ்சுக்க வேணாம். நம்ம ஃப்ரெண்டு கிட்டலாம் வாங்கிக்க வேணும் அவங்களையும். ஏன்னா நமக்கு நம்ம ஃப்ரெண்டு கொடுப்பாரு.
மற்றவங்களுக்கும் நம்ம ஃப்ரெண்டு கொடுத்துட்ருப்பாரா? நம்ம ஃப்ரெண்டு தூக்கிட்டு வந்துட்டாரு. கிஃப்ட்டு காத்துறேன் நான். எப்படி கிஃப்ட்டு பண்ணுறது? நான் இது டேக் பண்ணிட்டு இவருக்கு இருக்கேன். நோ ஆப்ஷன். என்ன இது இவரை குடிக்குது? அப்படியே குடிச்சிடும். இந்த மழையிலேயே இருக்குதாங்க. இதுதான் நம்மளுக்கு வேணும். தூக்கிட்டு ஐயோ நான் வேற குடிச்சிட்டேன். ஜாலி. கீழேயே இருக்குமா? மேலே போயிடுமா? நான் எடுத்துட்டு வந்தது கீழே. நான் அந்த இடத்துலையே இருக்குங்க. நான் காலியான இடத்துலையே திரும்பி இதை டேக் பண்ணிட்டு கீழே வந்துடலாம். இப்போ அடுத்து இதை தூக்கிட்டு போய் பிளேஸ் 19 rupees for 1 second. இது வந்துட்டு 10 rupees for 1 second. இது ருப்பீஸா டாலர்ஸான்னு தெரில. நம்ம ஃப்ரெண்டு ஒன்றையோ தூக்கிட்டு ப்ரோ. கிஃப்ட் பண்ண முடியாது ப்ரோ. கிஃப்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு. ஓப்பன் 3800 இருக்கு. அப்படி அப்டேட் பண்ணுறோம். வேறு ஏரியாவை தாண்டி இப்போ நம்மளால் போக முடியுமா? இந்த ஏரியாவை தாண்ட முடியுமா? இந்த ஏரியாவில் தான் இருக்கும். போகிற போக்கில் ஒன்று எடுத்துகிட்டு போயிடலாம். எடுத்துகிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். இவங்கோ கிஃப்ட் பண்ண முடியாது. இவர் ட்ரை பண்ணுறாரு. என்ன பண்ணுவோம்? இதாங்க இவரு பேச. இவருலேயே ஒன்றுமே இல்லைப்பா. இவரே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. மொத்தமாகவே 3 சீக்கிரம் தான் வச்சுருக்காரு. அதில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு என்கிட்ட தரன்றாரு. மேலேயும் அவன் ஒன்றும் வச்சில்ல. செஃப் கேப்ரகாடாபா. இப்போதைக்கு திருப்பி இங்கே போய் கலெக்ட் பண்ணிட்டு என் கேஷை நான் மேலே போய் டக்குன்னு பிரெயின் ராட்டை எழுதிட்டு வந்துடுறேன். ஐயோ இதில் 2 தான் இருக்குது. 40 1 2 தான் பண்ண முடியும். இப்போ நான் ஐயோ அந்த மனையில் இருக்கிற அந்த ப்ளூ கலர் தூக்கிட்டு நான் வேகமாக போயிடுறேன். ரூட்டு ஐயோ என் கடை முடிஞ்சிச்சு சொல்ல மாதிரி. கீழே வந்துச்சா? நான் மேலே நினைச்சேன். என்னங்க இப்படியாது? சவுண்டு கம்மி பண்ணுங்க. இப்போ அடுத்து இதில் போய் கொஞ்சம் கேஷ் கலெக்ட் பண்ணிப்போம். அடுத்து
அதே திங் எனக்கு வந்துட்டு நம்ம வீடியோவில் அந்த வாய்ஸ் வந்துட்டு ஒழுங்காக கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்துட்டு நம்ம வீடியோக்காகவே ஒரு மைக் ஆர்டர் போட்டிருக்கேன். வர ஃப்ரைடே அது வந்துடுங்க. அதுதான் அந்த மைக் எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரிஞ்சுட்டு அந்த மைக்கில் நான் வீடியோ போடுறேன். உள்ளே போயிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு அப்படியே வெளில வரும்போது ஏதாவது ஒரு கிரைண்டரை தூக்கிட்டு வேற ஒரு கேமுக்கு போட்டிருக்காரு நம்ம ஃப்ரெண்டு. சரிங்க, இந்த வீடியோ அப்படியே முடிச்சுட்டு அப்படியே அந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணேன். இந்த கேம் தான் நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்காரு. என்ன கேம் சத்தியமாக எனக்கு தெரிலங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஃப்ரெண்டு என்ன கேம் இது? இந்த கேம் எனக்கு தெரியும். இன்னும் எஸ்ஸு நோக்கிட்டு எஸ்ஸு கொடுத்தேன். திருப்பி எங்கேயோ கூப்பிட்டு போடு. என்ன நடக்குது? கேஸ் கேமா? லாக் ஃபிட்டில் கேஸ் ஃபிட்டில் அது வந்து வைக்கிறானுங்க. நோ அப்படியே போய் மேலே போ. சூப்பராக இருக்குங்க இந்த கேமு. ஐயோ, நான் அவுட் ஆயிட்டேன். ஜம்பு கீழே இருக்கு. ஜம்ப் நாங்க இது எனக்கு கண்ட்ரோலே வர மாட்டேங்குது. இப்படியே ஒரு எத்தனை காலியாரேன். அதுவும் ப்ளூ சீரோ மாதிரி இருக்கு. வேகமாக போயிடுவோம். ஐயோ, அவனே ஜம்புன்னு போட்டுருந்தான். நானே தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேனே. ஆமே, இந்த இடத்துல நிற்க முடியல. கீழே அந்த வெப் ஊற்றனா அது எப்படியோ பறந்துது ஸ்பீடாக. முடிச்சு வெப். அம்மே அவ்வளோதானா? ஃபோட்டோ அடி வச்சிருக்கீங்க லாஸ்ட்டில். நம்ம இப்படி வராது. லூஃபி நிற்கிறாரு. ஓகே, டாட் ஃபைட் வைக்க போகிறாங்களா? ஆனால் பாவி இல்லாமல் அதுக்கு என்னங்க ஸ்பைடர்மேனோட க்ளோத்து கிழிஞ்சி போனதை கொடுத்துருக்கானுங்க. ஐயா, இருந்தாலும் நடுவில் பார்த்தீங்களா தலைவன் லூஃபி தான் எப்பயுமே. என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் தலைவன் லூஃபி. ஓகே, பூரி என்னால் ஒன்றும் பண்ண முடியலங்க. இந்த கண்ட்ரோல் எதுவுமே என்கிட்ட இல்லை. அவ்வளோதானா? இருந்துச்சா? அடுத்து நாம கேமுக்குள்ளே கூப்பிட்டு வரீங்களா? கேஸ் திருப்பி கேஸ் கேம்னே வருது. கேஸ் கேம்ஸ் இருங்க. நம்ம ஃப்ரெண்டு ஃபஸ்ட் இந்த கேமில் தான் இருக்காரா? என் ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு இருக்காரா அப்படின்னு பார்த்துக்கிறேன். பயங்கர இருக்காது. இப்போ நம்ம இது பண்ணிட்டு ஓகே, இதுதான் வழியா போக வேண்டியது. என் ஃப்ரெண்டை காணும். ஓகே, இதுதாங்க வழின்னு நினைக்கிறேன். ஐயா, ஆமே, இது வழி இருக்காது. இதுதான் வழியா? ஓகே, எல்லாம் இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன். எங்கள் கேமில் கான்சன்ட்ரேட் படுத்த விடுங்கடா. ஐயா,
ஓகேங்க. ஆமா ஷூட் பண்ணிடுச்சு. இது நம்ம ஃப்ரெண்டு வீடியோட ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருப்பாரு. நம்ம இவ்வளோ போராது பாருங்க நம்ம ஃப்ரெண்டு பாவி. அது எப்படிங்க போகிறது? போயிடு இதுதாங்க இது. அப்படியே மேலே போயிட்டு இப்படி போயிட்டு ஒரு நம்ம ஃப்ரெண்ட்லாம் எப்படி காணாது. ஓகே வருது. அப்பா தான் ஒரு வழியாக வந்துச்சு கண்ட்ரோல். அப்படியே ஒரு ஷூட். ஆமாம். ஐயோ அம்மா ஸ்பைடி. ஐயோ பிடிச்சிக்கிட்டேன். முடிஞ்சிடுச்சு ரேஸு. ஓகே நம்ம ஸ்பைடி ஃப்ரெண்ட் எங்க ஏதோ என்ன பிளாக் ஸ்பைடர் மேன் தாங்க நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு நினைக்கிறேன். என் மேலே என் பேர் கற்றுட்டு நம்ம ஃப்ரெண்டு மேலே நம்ம ஃப்ரெண்டு பேர் கட்டோம். ஷாப்பு ஓகே. ஸ்பின் வீல் ஸ்பின் 10 ரோபக்ஸ் 1 ரீபக் இருந்தாதான் ஒரு ஸ்பின் பண்ண முடியும் போல். நம்ம அப்படி போய் பார்ப்போம். மீட்டர் எவ்வளோ இருக்கு? இது இருந்தால் எல்லாம் வாங்கலாமாங்க. சூப்பராக இருக்கு. எனக்கு என்ன இருக்கு? இது என்னது? என்னங்க நல்லாவே இல்லை. அடுத்து வேற இது என்னன்னா மெயின் ஒன்று நிஞ்சா ஒன்று பாருங்க. இந்த ஸ்பைடி பாயிண்ட்டை சேர்த்து வச்சு நான் வாங்க. என்னடி லூஃபியா ஸ்பைடர் மேனா? இருக்கா என்ன லூஃபி வித் ஸ்பைடர் மேன். இதுதாங்க சூப்பராக இருக்குது. நான் இதாங்க வாங்க போகிறேன் 500 சேர்த்து வச்சு. இது நான் பாட்டு வச்சுக்கிறேன். இதுதான் நான் வாங்க போகிறேன். இப்போ நான் போய் இதை சேர்க்குற வேலையை பார்க்குறேன். போவோம் இப்போ. அவ்வளோதான். என்ன விட்டு போயிடுவீங்களா நீங்கள் எல்லாம்? ஐயா போயிடு ஸ்பீடா. ஐயோ இது என்ன நடக்குது? ஐயோ திருப்பி வந்துடா உயிர். நான் ஒழுங்கு என்னடா போனேன். நீ என்னென்ன திருப்பி எனக்கு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்காங்க. கதி பேசுகிறாங்க. ஸ்பைடர் மேன்னா என்னன்னு நினச்சா ஸ்பைடி லூஃபி தான் என் பேர். ஸ்பைடி லூஃபி பறக்க போகிறேன். ஐயா
ஸ்பைடி லூஃபிடா நான் இப்போ பாருங்க. எஸ் ஸ்விங் பண்ணி போவான் தலைவர் லூஃபி ஜெய்சே பானா கைக்க செக் போஸ்ட்டை பிடிச்சிட்டு அவுட் ஆயிட்டேன். இருட்டான் அவுட் டு ஃப்ளை பறந்துட்டே அவ்வளோதான். தலைமை வேற ரகம் பார்த்து ஊச என்னங்க திருப்பிடுறா இப்போ நான் டன் 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 எப்படிங்க ஃப்ளை வெப்பு வெயில் இது விட்டு ஒரு போடு போட்டு அப்படியே சூப்பராக போடு. பார்த்து ஊசாது ஒரே அட்டம்ல 2 செக் போஸ்ட்டு போடு. செமையா போடு. இது வரைக்கும் ஒரு பிரச்சனை கூட இல்லை. இப்போ நாம இப்படி ஐயோ ஒரே டைமில் போயிடணும். இப்போ இது ஒரே டைமில் சூப்பராக நிறைய தூரம் போயிடும். ஒரு நிமிஷத்துக்கு மேலே நம்ம சூப்பராக போயிட்டோம்னு வைங்களேன். ஐயோ இன்னும் நம்ம ஃப்ரெண்டு மூஞ்சாங்க நம்மளுக்கு தெரியுது. அந்த 3 தாண்டி நம்ம போகிறோம். நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஃப்ரெண்டு போகிறாரு. நம்ம அவர் பிடிக்கணும். அப்படியே சூப்பராக ஸ்விங் பண்ணி போய் நம்ம ஃப்ரெண்டை பிடிக்கலாம். முன்னாடி லீடர் போல தெரியாங்க பாருங்க, நானும் என் ஃப்ரெண்டும். அப்படியே ஒரு ஸ்விங்கு, அப்படியே செகண்ட் ஸ்விங், தேர்ட் ஸ்விங், ஃபோர்த் ஸ்விங், அப்படியே ஸ்விங்கிங்லேயே இருப்பாங்க. ஸ்விங்கு 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 அவ்வளோதான். ஸ்விங்கு அது லேசர் லைட்டாக நல்லா ஃபுல் ஃபோர்ஸில் நான் ஸ்விங் பண்ணல. எங்கே இருக்காரு நம்ம ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டோம். போயிட்டு அவ்வளோதாங்க, கிட்ட வந்துட்டோங்க. நம்ம ஃப்ரெண்டையும் நான் பார்த்துட்டோங்க. அவ்வளோதாங்க, ஃப்ரெண்டை பார்த்துட்டோங்க. ஃப்ரெண்டை நான்ட்டோங்க. நாம தான் இனிமே நாம தான் அப்படியே ஒரு ஸ்விங், செகண்ட் ஸ்விங், தேர்ட் ஸ்விங், ஸ்விங்கிங்லேயே இருப்போம். திருப்பிடுவா, இது எனக்கு பிடிக்காதது. ஸ்விங்கு ஸ்விங்கிங் ஸ்விங் ஸ்பைடர்மேன் வெப்பை வச்சே போவோமே. நான் ஒரு வாட்டி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா அதை நான் காப்பாற்றியே தீருவேன். அதுதான் அந்த 500 செட் வச்சு அந்த இது வாங்குறது முடிச்சுட்டேங்க. எவ்வளோ 60 இருக்கு. சூப்பர். திருப்பி போகிறேன். ஆனால் 7 இந்த முடிய போகுது. இனிமேட்டு போய் எந்த பிரச்சனையும் இல்லை, போய் எந்த ப்ரோஜனமும் இல்லை. நான் தான் ஃபஸ்ட்டு முடித்தேன். ஸ்டார்ட் 3 2 1 ஸ்விங்கிங்லேயே இருப்பேன். யாரும் வரலனாலும் பிரச்சனை இல்லை. நானும் அப்புறமேட்டு என் ஃப்ரெண்டும் மட்டும் போகிறோம். என் ஃப்ரெண்டு தான் கேம் சூஸ் பண்ணுறான். ஐயோ ஸ்விங்கிங்லேயே இருக்கலான்னு பார்க்குறேன்.
அவுட்டாக்கி விட்டுருவாங்களோ? ஐயோ ஏங்க நான் அந்த பீரங்கிக்குள்ளே போவே இல்லை. நிறைய பீரங்கிக்குள்ளே விட்டுருச்சு. இப்போ ஸ்விங்கிங் 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 only swinging, no jumping or jumping இல்லை, no way. நான் நடந்து போகிறேன். ஸ்விங்கிங் இருக்குல்ல, ஸ்விங்கிங் இல்லாத போது தான் நடந்து போகணும். ரொம்ப லேசருங்க அது, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. லேசரில் பார்த்துன்னா அப்படியே விட்டு விட்டு ஸ்விங் பண்ணி. ஐயோ ஏதோ கொஞ்சம் பிடிச்சி இல்லைங்க. ஸ்விங்கிங்லேயே இருக்கணும். ஸ்பைடர்மேன் ஸ்விங்ஸ். அப்படியே நம்ம ஃப்ரெண்டு விட நம்ம ரொம்ப முன்னாடி இருக்கோங்க. இதுதாங்க நம்ம வாய்ப்பு. அப்படியே ஏன் நம்ம நிறைய சுத்தமாக அவுட்டையால ஒரே ஒரு வாட்டி நடுவில் இப்போ அவுட்டானோ. இப்போ அப்படியே ஸ்விங்கிங்லேயே இருக்கிறேன், விடமாட்டேனே ஸ்விங்க. அப்படியே நோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போச்சு. உங்களுக்கு இந்த நான் ஸ்விங் பண்ணுறது பிடிச்சிருக்கான்றது கமெண்டில் பண்ணுறோம். கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. சூப்பராக ஸ்விங் பண்ணிருக்கேங்க. ஃபாஸ்ட்லாம் நம்பணும். இப்போ தான் அவுட்டே அலன்னேன், அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டேன். அதே டைம் இந்த மாதிரி நான் 2 கேமு 3 கேமுன்ட்டு ஒரே வீடியோவில் போடணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டு போயிருங்க மக்களே. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு பிடிச்ச அனிமே கேரக்டர் யார் அப்படின்றத கமெண்டில் போட்டுருங்க. இந்த ரேஸை நான் முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் இந்த மாதிரி 4,000 இல்லை 5,000 தான் காலியே. நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டு எவ்வளோ 7 வாட்டி காலி. இப்படியே போவோம். அப்படி ஒரு ஸ்விங்கு போட்டு இப்படி ஒரு ஸ்விங்கு போட்டு இப்படின்ட்டு போயினே இருக்கலாங்க. இந்த கேம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்விங்கு பண்ண தெரிஞ்சா போதும். இந்த கேமை நீங்கள் விளையாடி ஈஸியாக முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்விங் பண்ண தெரியும். அப்படி இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரோப்ளாக்ஸில் ஸ்விங் பண்ண தெரியும். அது கரெக்டாக பண்ண தெரியணும். எனக்கு ஃபஸ்ட்டு தெரில, இருந்தாலும் கற்றுக்கினேன். இப்போ இந்த கேம் விளையாட இந்த மாதிரி ஒரு சில பேர் கற்றுப்பாங்க, ஒரு சில பேர் கற்றுக்க தெரியாமல் இருப்பாங்க. அப்படி ஒரு இதில் போய் ஸ்விங்கையும் விட்டுறக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்விங்கை விடாமல் தோக்காமல் போயினேன்னீங்கன்னா இந்த கேம் ஈஸி. நான் பண்ணுற மாதிரி பேட் அவரே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. நாம் நெக்ஸ்ட்டு பார்ட் இந்த கேமுக்கு அப்படியே போட்டுடலாம். அப்படியே பாருங்கள், நாம் தான் சரி. நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த பார்ட்டில் பார்க்குறேன். அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் கேமர்ஸ், பாய். இது உங்கள் லூஃபி தமிழ் கேமர். பாய்.